குக் வித் கோமாளி மூலமா பிரபலமானவங்க தான் பவித்ரா லட்சுமி, ஓகே கண்மணி, நாய்சேகர் உள்ளிட்ட சில படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. சமீப காலமா இவங்க உடல் மெலிஞ்சு காணப்படுறத பத்தி சோசியல் மீடியால பலரும் பலவிதமா கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா பவித்ரா லட்சுமி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட தோற்றம் மற்றும் எடை குறித்த பல்வேறு ஊகங்கள் சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்னோட தரப்புல இருந்து எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும் இது நிக்கல. நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கிறேன், நான் அதை பண்ணிருக்கிறேன், இதை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சில கமெண்ட்கள் ரொம்ப உணர்ச்சியற்றதா இருக்குது. நான் அதை என்னன்னு குறிப்பிடல, மீண்டும் சொல்லிக்கிறேன். நான் சீரியஸான உடல்நல பிரச்சனையில இருக்கிறேன். இப்போ அதுக்கான சிகிச்சையை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். சிலர் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. உண்மையிலேயே என் மேல கரிசனமும் அன்பும் வச்சு என்னை பத்தி விசாரிச்சவங்களுக்கு நன்றி. என்னை பத்தி மீடியாக்களும் ஊடகங்களும் தப்பான செய்தியை பரப்ப வேணாம். எனக்கும் வாழ்க்கை இருக்குது. நானும் என்னோட எதிர்காலத்தை வழிநடத்தணும். வதந்திகளை பரப்பி என்னோட கடினமான சூழ்நிலையை மேலும் கடினமாக்கிறாதீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் செய்யாத ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் மரியாதையும் அன்பையும் தான் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு நாள் நீங்க என்னை கொடுத்த அன்பை மாத்தாதீங்க. சீக்கிரமே மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்ல பவித்ரா ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. அந்த வகையில பல ஷார்ட் பிலிம்ல நடிச்ச ஃபேவரட் ஹீரோயினா வலம் வந்தவங்க தான் பவித்ரா. இவங்க படங்கள் நடிச்சு பிரபலமானதை விடவும் விஜய் டிவியில குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா பிரபலமாக்கிட்டாங்க. பவித்ராவோட சின்ன வயசுலயே அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க. ஆனாலும் பவித்ரா அவங்களோட அம்மாவோட அரவணைப்புல வளர்ந்தாங்க. இந்த நிலையில கடந்த வருஷம் அவங்களோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இதனால பவித்ரா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. இந்த நிலையில பவித்ரா வெளியிட்டிருக்கிற போஸ்ட் பார்த்து பவித்ராவுக்கு பலருமே தங்களோட ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாங்க.